வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அக்குபஞ்சர் டாக்டர் பத்மா அரசு. இன்றைக்கி வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இன்றைக்கி சுவிட்ச் வேர்டை பற்றி தான். ரொம்ப சிம்பிளான ஒரு சுவிட்ச் வேர்டு தான். ஸோ இந்த சுவிட்ச் வேர்டு வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் இது எப்படி வேலை செய்யும். நிறைய வந்து பெரிய லெட்டர்ஸ்லாம் கிடையாது, 2 எழுத்து தான். டிவைனோட எதை நம்ம ஆட் பண்ணாலும் அது ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். சுவிட்ச் வேர்ட்ஸுன்றது எல்லாமே வந்துட்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தான். சொற்களுக்கு வந்து வலிமை அதிகம். அதனால் வந்து ஒரு சொல்லால் வந்து ஒருத்தவங்களை வந்து நல்லா சமாதானப்படுத்தலாம், அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கலாம். ஒரே ஒரு சொல்லால் வந்து அவங்கள அப்படியே டவுன் பண்ணலாம். இப்போ படிக்கிற குழந்தை நீ நல்லா படிப்பேன், நீ நல்லா வருவேன், நம்ம நல்லா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து நீ பாரு நாளைக்கு நீ தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டுன்றதுக்கும் நீ வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்கிற ஒரு வேர்டு 2 வேர்ட்லேயே அது அப்படியே டவுன் ஆகிடும். அது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் சுவிட்ச் வேர்ட்ஸுன்றது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸு. சொற்களுக்கு வலிமை நிறைய சேர்க்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் சுவிட்ச் வேர்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறைய வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட்லாம் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை. எப்படி இருக்கோ அது எப்படி இருக்கப்படியே நம்ம சொல்லலாம். இப்போ தமிழில் நமக்கு எடுத்த நற்பவின்ற ஒரு வேர்டு, வாழ்க வளமுடன்ற வேர்டுலாம் எப்படியோ, ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் எக்கச்சக்கமானதாக இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து எதுலேயுமே பெருசாக நல்ல விஷயங்கள்லாம் போகலை, நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே போடுறது, ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுறவங்க இதை வந்து ரெகுலராக வந்துட்டு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறவங்க நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுவிட்ச் வேர்டு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்டு தான் இது. நான் எதையும் வந்து டிவைனோடு கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹீல் அப்படின்ற ஒரு வேர்டை HEAL ஹீல்னால் நமக்கு வந்துட்டு ஹீல் பண்ணுறது, நம்மளை வந்துட்டு குணப்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை டிவைனோட வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த வேர்டு வந்து டிவைன் ஹீல். ஸோ இந்த டிவைன் ஹீலுன்ற இந்த வேர்டு வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காலையில் எழுந்ததுமே ஒரு தலைவலி, எழுந்ததுமே ஒரு ப்ரெஷர், எழுந்த உடனே கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்குன்ற மாதிரி இருக்குது. எழுந்துக்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்போ வாழ்த்துறதுன்னா உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களே வாழ்க வளமுடன்னு சொல்லலாம். இல்லை எழுந்த உடனே எழுந்துக்கும் போது பெட்டில் எழுந்து உட்காந்து, இல்லை படுத்துட்டு இருந்தே கண்ணை மூடிட்டு ஒரு 10, 11 தடவை 21 தடவை டிவைன் ஹீல் நீங்கள் சொல்லலாம். சொல்லும்போது உங்களுக்கு எங்கே அந்த ஹீல் ஆகணுமோ, இப்போ தலைவலின்னா எழுந்த உடனே எனக்கு தலை கொஞ்சம் பாரமாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இல்லை எழுந்த உடனே இந்த கால் வந்து தரையிலே வைக்க முடியல. இது மாதிரி நிறைய எழுந்த உடனே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே மன உளைச்சல் தான் காரணம். சரி, எழுந்துக்கும் போது பிரிஸ்கான ஒரு வேர்டு நம்ம டிவைனோட கனெக்ட் பண்ணி டிவைன் ஹீல் அப்படின்ற ஒரு வேர்டு ஒரு 20 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் சேண்ட் பண்ணிவிட்டு எழுந்துற ரொட்டீனாக உங்கள் வேலை பார்க்கலாம். இல்லை காலையில் எழுந்துக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருப்பேன், எனக்கு காலையில் எழுந்ததும் வேலைன்னா ஓகே, உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், அப்போ இது ஒரு 21 டைம்ஸ் நீங்கள் டிவைன் ஹீல். உங்களுக்கு எது ஹீலாக, இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வேறு ஏதாவது இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இருந்துட்டு அவங்கள நினச்சிட்டு டிவைன் ஹீலை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். அவங்கள நினச்சி சொல்லும்போது அது ஹீல் ஆகும். இந்த மாதிரி டிவைன் ஹீலுன்ற இந்த வேர்டு வந்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வந்துட்டு உச்சரித்தாலும் சரி, நீங்கள் எழுதினாலும் சரி, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, எதுக்கோ நம்ம டைம் வந்து மணிக்கணக்காக வந்துட்டு இப்போ மொபைலில் பார்க்குறோம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துடுறோம். ஸோ நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு நல்ல சுவிட்ச் வேர்டு ஒன்று சொல்லும்போது நம்ம மைண்ட் வந்து கிளியர் ஆகும். நம்ம மைண்டில் இருக்க குப்பைகள் எப்பயும் எதையாவது நம்ம நினச்சி கவலைப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு ஏதோ ஒரு இதுலேயே தான் லைஃப் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் போதும் எழுதி பார்க்கும்போதும் நமக்கு அந்த கொஞ்சம் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஏதோ ஒரு நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ வந்து வலிமை இருக்கும். திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி ஒரு சொல் வந்து வெல்லும், ஒரு சொல் கொல்லும்ன்ற மாதிரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நல்ல வேர்ட்ஸை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். வீட்டிலே கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். எதுவும் எடுத்துமே நெகட்டிவாக வந்துட்டு நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தோன்னா நம்மளுக்கு வராது. காலையில் எடுத்த உடனே நம்ம சில வேர்ட்ஸ் நெகட்டிவாக போட்டுருவோம். டே ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு அதை மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்து நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேச பாருங்கள். ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த வேர்டை நம்ம இப்படி சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லியிருக்கோம், நீங்கள் அதை அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம ஓரம் கட்டிட்டு நல்ல வேர்ட்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது சுவிட்ச் வேர்ட்ஸு. ஸோ இதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வேர்டாக நான் இதில் போடுறேன். அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். இந்த டிவைன் ஹீலுன்ற ஒரு வேர்டு வந்து நீங்கள் வந்து எதுக்கு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாங்க. இதை சொல்லும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூக்கு மட்டும் கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹீல் பண்ணணும். ஹீலிங்கன்றது வந்துட்டு
ஒரு பியூட்டியில் கூட அது இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜியில் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் டிவைன் ஹீலுன்ற வேர்டு வந்துட்டு அவங்களுக்காக சொல்லலாம், இல்லை உங்களுக்கே சொல்லிக்கலாம். ஸோ இது சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்மளோட மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம். திரும்ப திரும்ப நம்ம மனம் வந்து மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. மனசை தான் நிறைய நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுட்டானா நம்ம மைண்டு தான். ஸோ அந்த மைண்டை வந்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்கிறதாலேயும் கண்ணை மூடி நம்ம எல்லாருமே இப்போ இருக்கிற அவசர காலத்தில் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நானுமே வந்துட்டு டெய்லி ஒரு 5 நிமிஷம் பண்ணால் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வாரத்தில் 2 நாள் 1 நாள் தான் பண்ண முடியும். மற்ற நாள் வந்து சரி ரொட்டீனாக வேலை கரெக்டாக இருக்குது. இது மாதிரி எதையா சாண்டிங் பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம உட்கார முடியல, உட்காந்துட்டு ஒரு 20 நிமிஷம் மெடிடேஷன் முடியாதும் கூட இந்த மாதிரி நல்ல வேர்ட்ஸை வந்துட்டு சொல்லலாம். ஒரு நல்ல மியூசிக் போட்டுட்டு இதை திரும்ப திரும்ப சாண்ட் பண்ணலாம். இது பண்ணுங்கள். இந்த டிவைன் ஹீல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹீலிங் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.